welcome to Love Today channel. This video sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping. இன்றைக்கி பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீளமான பாவக்காய் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ பாவக்காய் வறுவலுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு நீளமான தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாக இருக்கிறாங்க, கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், அதோட கொஞ்சமாக சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்து நல்லா கலந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாவக்காய் நல்லா வேகணும். 1/4 கப் போல் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். நம்ம இன்றைக்கி எந்த மசாலாவும் சேர்க்கலை. அது பதில் வந்து சிக்கன் 65 கபாப் பவுடர் சேர்த்துங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதோட கலருக்காக உங்கள்கிட்ட கலர் பவுடர், கேசரி பவுடர் இந்த மாதிரி இருந்தால் கலந்துக்குங்க. 1 டீஸ்பூன். இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்தோம்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பசெல்லாம் மேலே வரணும் உங்களுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறி மேலே வரப்போ. இப்போது பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.